இது வந்து புண்ணியம் செய்ய கை. என்ன புண்ணியம்? இது ரெண்டு வேலை தான் பார்க்கும். என்ன ரெண்டு வேலை? காலையில ஒரு வேலை, சாயங்காலம் ஒரு வேலை. என்ன வேலை? காலையில சச்சலப்பா, சாயங்காலம் சலசலப்பா. வீச்ச மட்டும் வேலை. அந்த பக்கம் இருக்கிற ஜோத்துக்கால பை 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 பை. See you. என்ன பண்ணி சொல்லிட்டு போறாங்க? See you. அதே சொல்ல வேணா. திரும்புடா. அது முந்தா நாள் அவனுக்கு எங்க வந்து ஜாப்ப சொல்ற? நீதானே லெஃப்ட் ரைட் போ சொன்ன. அங்க இருக்க பொம்பளை போ. தொங்குதா? அம்மா எழுக்க பார்த்து பயந்துட்டானே. என்ன கவுளி ஓட்டி இருக்கா? இங்க வாடா தம்பி, அந்த பிள்ளைங்க வீட்டு உள்ளதே இருக்கா? கதவை தட்டி பாரு. என்ன நீ சொன்ன கதவை தட்ட மட்டும் சண்டைக்கு வந்துருவான். கதவுல காலை வச்சு காப்போமா? காலை வச்சு காலு என்ன காலை வச்சு மாத்திர அது இல்ல. அப்ப கதவுல காலை வச்சு காக்கட்டா? போயிட்டு வா. என்ன அக்கா நீ சொன்னது சரியா போச்சுடா. எப்படி? ஆட்டக்கார பிள்ளை எங்கேயும் போகல, வீட்டுக்குள்ளதான் இருக்கா. இருக்காடா? ஏசா கதவுல காலை வச்சு உள்ள சொட 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 சத்தம் கேட்குதுடா. கொடால தண்ணி வருமோ? ஒருவேளை மோளுவாளோ? கதவை தட்டி பார்த்துருவோமா? கதவை தட்டி பார்த்துருவோமா? என்ன மாத்த? என்ன நம்மளாம் ஆடி பாடி என்ன செய்ய? என்ன செய்ய? ஆட்டக்கார பிள்ளை வர்றா. என்ன நம்மளால ஆடுனாலும் பாடுனாலும் ஒவ்வொருத்தி காசை மிச்சம் பண்ணி வீட்டை எப்படி கட்டிருக்காங்க? எப்படி கட்டிருக்கா? போத்திக்கால வச்சிருக்காங்க. என்ன என்ன வீட்டை கூட விடு, வீட்டுக்கு சனல் எப்படி வச்சிருக்காங்க பாரு. எதுக்குடா இவ்வளவு ஒரு ஜன்னல்? அது நல்ல புடிச்ச வந்து அது கள்ள புடிச்ச ஓடுறதுக்கு. சனலை கூட விடு. சரி கதவை எப்படி படிச்சிருக்காரு பாரு. கதவு எப்படி இருக்கு? நல்லா தேக்கல செஞ்சு வச்சிருக்காரு. தேக்கதவா என்ன கொண்டையா இந்த பாரு. என்ன பெயிண்டிங் நடக்குது போல. ஆமா கயிறால தொங்குது. இது நம்மளோட அக்கறாணி போல. என்ன நல்லா ஒடுக்கமா கட்டி இருக்கா. கதவை மட்டும் வேம்பல செஞ்சு வேப்பங்கதவு. இங்க பாரு. என்ன மதுரை மீன் சொல்லுவாங்களா? பெருச்சாலி அடிச்சிருக்கு. அதானே முந்தா நாள் சக்கரை தண்ணி பறந்துட்டான். குடிச்சு எடுத்தா வந்துடும் போல. என்ன இது மாதிரி நல்ல வீட்டை ஒடுக்கமா கட்டி அழகா கட்டி என்ன நம்மளால அப்புறம் போல. ஏண்டா அதான் மட்டும் தகரத்துல ஓட்டு வச்சு அகரக்கதவா தேக்கதவை தட்டி தட்டு தட்டு தேக்கதவை தட்டு 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 தேக்கதை கொஞ்சமா அசைதான். ஒன்னால அசைக்க முடியுமா? வேம்பு கதை தட்டி பாப்போமா? தட்டு தட்டு தட்டு. ஏடா பிசுக்கு பிசுக்கு நேரத்தை வார்னிங் அடிச்சோம். அது காயாம கிடக்கும். ஆமா தகர கதை தட்டி பாப்போம். தட்டு தகரம் என்னைக்குமே தகரம். என்னடா கொண்டு போய் வைக்கமுன்னா நெளியுதுடா. வைக்கமுன்னா நெளியுதா? தம்பி எப்ப கூப்பிட்டு பாத்துறானே உள்ளே நம்ம உள்ளே இது அத தாலிடா. யாரு ஓட்டுது? அவங்க அப்பா. எத்தனை அப்பா? 1 2 3 அப்பா. அம்மா அம்மா என்னப்பா காலையில என்னை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டீங்களா? மகனே என்னடா அம்மா இடுப்புல ஏதோ குத்துது. நீ ஆடு மேய்க்கல கொண்டு வாங்கிட்டீங்களா? ஆமா அதை பத்திரமா வச்சிருக்கேன். அப்படியா? காது குடையணுமா? லேசம் ஒதுக்கி விடு. அம்மா ஒதுக்கி விட்டேம்மா. நீ காலையில என்னை தூக்கி வைமா. என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? ஆமா. இந்த பிள்ளைக்கு பால் வாடியிலம்மா. பால்வாடி பள்ளிக்கூடத்துல என்ன சொன்ன அந்த குச்சிக்காளி முண்டை? சொல்றாமா? என்ன சொன்னா? உங்க அம்மா விட்டுட்டு வேலைக்கு போயிட்டால. வாட 2 வாரம் அம்மா பார்த்து சொல்றாமா. மானம் கட்டவளே, என் பிள்ளை எப்படி கூப்பிட்டுருக்கேன்? நான் சொல்லிட்டேன். அவனை எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்திருக்கேன். நான் சொல்லிட்டேன் எங்க அம்மா அப்படின்னா வையும். 2 வாரம் புருஷமே சொல்லோடு சொன்னேன். 2 ஒண்ணுதானடா. அம்மா நான் சின்ன பிள்ளை இருக்கல. ஆமா அம்மா நேத்து வீட்டுல காத்தாடி ஓடலன்னு நீயும் அப்பா நானும் எல்லாம் வெளியில படுத்துக்கணும். ஆமா படுத்தோம். அப்புறம் நீ அப்பா மட்டும் காலைல நைட்டு நாங்க வீட்டுக்குள்ள போய் படுத்துட்டோம்டா. அப்புறம் டப்பு டப்பு சத்து கேட்டுச்சு. ஒரே கொசு கடி மகனே. அது அப்பா அடிச்சாரம்மா. அப்பா அடிச்சாரு. அதுக்கு கொசு தாங்க முடியல. அம்மா எனக்கு என்னடா வேணும்? எனக்கு வேணும். என்ன தட்டையா வேணும்? நீ தடுக்கல ஒரு உடல் நீ அதிரசமா? அது வேணா புழுக்கடிக்கும். கருப்பட்டி மிட்டாயா? அது வேணா உளுந்த வடையா? அது வேணா
என்னடா வேணும்? எனக்கு பால் வேணும். யாராய்? ஐயா, எரும மாட்டுல பாதி இருந்துகிட்டு எங்க போய் பால் கட்டுக்கிட்டு இருக்க? ஏன் என்ன ஆ? எங்க அம்மா ஒரிஜினல் அம்மா நினைச்சேன். சரி. இது ஜெராக்ஸ்ரா. ஜெராக்ஸா? இன்னைக்கு ஓட்டி வடிஞ்சு வச்ச பிள்ளைக்கு பரவாயில்ல. ஆ. ஏம்மா கனி, ஆ, வா. வா வா வா. நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். நான் கூப்பிடாம ஆ. என் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க. சரி. நான் கூப்பிடாம மைசெட்டுக்காரு வந்திருக்காரு. பாத்துக்கங்க. நான் கூப்பிடாம மேலகாரும் வந்திருக்காரு. ம். நம்ம கல்யாணத்துக்கு எல்லாமே ஓசியா கிடைச்சிருக்கு. ஸ்டூடியோக்காரெல்லாம் வந்திருக்காரு. சூர்யாக்காரு. போட்டோ எடுக்க ஆனா உனக்கு நல்ல யோகம் பா. என்னப்பா உன் கல்யாணத்துக்கு சொல்லாமையாவும் மைசெட்காரர் வந்துட்டாங்க. வந்துட்டாரு. கிருஷ்ண ஆடியோஸ். ஆ. நீ சொல்லாமையே எனது தாய்மார்கள் வந்துட்டாங்க. சொந்தக்காரு. நீ சொல்லாமையாவும் டிவிக்கு எல்லாம் சொந்தக்காரர் வந்துட்டாங்க. ஆனா நீ சொல்லாமே எல்லாம் வந்துட்டாங்க. நீ தாலியை கட்டிட்டு நீ வரல படு. நான் சொல்லாமே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்துடுறேன். இல்ல ஏற்பாடு பண்றதுக்கு முகரே பாரு. ஆ. ஐயா மோனகாரே, ஆ. கிட்டி மேல கிட்டி மேல கிட்டி மேல அடிச்சால கொட்டையை நொறுக்கி விடுவேன். கொட்டை நொறுக்கி விடுவேன். எல்லாரும் கல்யாணம் முடிக்கல கொட்டு மேளம் அவன் கிட்டி மேளங்கிற நீ அடிக்க போற. என்ன மேலம்? கிட்டி மேளங்கிற நீ என்ன சொன்ன? நான் கொட்டு மேளம் பண்ணேன். நான் சொல்றேன் கிட்டி மேல. நான் சொல்றேன் கொட்டு மேளம். ஏய், நான் ஏன் கிட்டி மேல சொன்னேன் தெரியுமா? அப்ப இது என்ன சாத்து? எது? இந்த பெடுக்கு நான் ஏன் கிட்டி மேல சொன்னேன் தெரியுமா? கல்யாணம் முடிக்காம இருந்தால் ஒரு இளவட்டம் சுதந்திர பறவை எங்க வேணா போல எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரலாம். என்னைக்கே அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்களோ அன்னைக்கே பாரு கிட்டி ஓட்ட மாதிரி. அதுக்குதான் கிட்டி மேல பண்ணியா? 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். கொஞ்சம் லேட்டா வந்தா சோத்துல தண்ணி ஊத்தி கொஞ்சம் பட்னியா போட்டு. அதுக்குதான் கிட்டி மேல பண்ணியா? ஏமா கனி போடியா போல கெடுத்துட்டானே, கல்யாணத்தை கெடுத்துட்டேன். யாரு கல்யாணத்தை கெடுத்தது? மாலைய போடும் போது பொண்ணை இழுத்துக்கிட்டு போயிட்டான். நான் எங்க இழுத்துட்டு பூனே மூஞ்ச பாரு. எதுக்கு போய் தாலி கட்டும் போது இழுத்துட்டு போயிட்டேன்? ஏண்டா சின்ன பையன் நீ போய் ஊரு கட்டு போடா. நீங்க 3 பேரும் போனா உங்களை ஒரு மாதிரி அனுப்பான்னு என்னை அனுப்பி விட்டு அனுப்புடு. நான் போய் ஊர் பேர் காட்டு வர்றேன். மாமியாட்ட நான் போக நீங்க மாமியாட்டு எதுக்கு போன? பொண்ணு கட்டு போன. நான் போக நீங்க கல்யாணம் முடிக்க வாடா. மூத்த வீட்டுல நான் மூத்தவே முத எனக்கு கல்யாணம். அதெல்லாம் முடியாது. எனக்கு தான் கல்யாணம் வேணும். சின்ன பையனா எனக்கு வேணும். எனக்கு வேணும். உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம் எனக்கு வேணும். அவதான் பொண்ணு. அப்ப மத்த ரெண்டும் கல்யாண பொண்ணு. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுவேன். ஆ. ஆடிக்கிட்டே வந்து இந்த முண்டையை கொண்டு போய் ஏர்வாடில சேர்த்து விட்டுக்கிறான். ஆடிக்கிட்டே வந்து மாலைய ஆ. எனக்கு போட்ட பாட்டு படிக்கிறேன். பொடிந்த காரணத்தை சொல்லவா படி என்னடி கண்டு காலம் என்று கை கொடுத்ததல்லவா கல்யாண ஆகி வந்த காரணத்தை சொல்லவா என்னை பார்க்க வேண்டும். என் கொள்ளை போமிதல் வல்ல என்னிடம் மொத்த சித்த வேண்டும். கல்யாண ஆகி வந்த காரணத்தை சொல்லவா அடி என்னை வந்து காதல் வந்து கைபிடிச்சதல்லவோ அவரு வாரு தூக்கி விடு. கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் காட்சி இருக்க கை வண்ணோ இல்லையோ கட்டி எனக்கு போல கட்டு. ஆனா அவனை பாராட்டல. உண்மையா மாலையை போட பஸ் ஸ்டேஜுக்கு எழுதி வந்துடா பாருங்க. வண்ணோ இல்லையோ கட்டி எனக்கு போல கட்டுங்க ஆசை இருக்கு. பொது பரத்தானங்க அச்சம் கொஞ்சம் இருக்கு. இன்றோடு கைது போகுமா சொல்ல தோணுமோ மன்மதக்கரை அள்ளி பார்க்க வேண்டும். என் முல்லை போவிதல் வல்ல என்னிடம் மொத்த சித்த வேண்டும். கல்யாண ஆகி வந்த காரணத்தை சொல்லவோ அடி என்னை வந்து காதல் வந்து கைபிடிச்சதல்லவோ கல்யாண ஆகி வந்த காரணத்தை சொல்லவோ கல்யாண ஆகி வந்த காரணத்தில் என்று கை கொடு. என் முருங்க பயில என் கண்ணு கட்ட பயில யார பிடிச்சிருக்க? ஐயாவா பொண்ணு
இங்க வந்துட்டா அதான் என்னடா பொண்ணு வாக்கையில புடலக்காய் உடஞ்சது பூசணிக்காவுல இருக்குன்னு பார்த்தேன். தம்பி ஆ. அந்த காளியாத்தா எனக்கு தான்டா கண்டிருந்து பாத்துருக்கா. ஆ. எனக்குதே மாலை ஓட்டா எனக்குதே கல்யாணம். உனக்கா மாலை ஓட்டா அப்புறம் உனக்கா ஓட்டா காட்டுக்கு கம்பி வேலி ஒரு மாதிரி சுத்தி போட்டு வந்திருக்கா. எத்தனை பேத்துக்கு போடட்டும்? அதுல இருந்தா அவரு கம்பி வேலியை கூட மறந்துட்டு நக்கலிக்கிறாரு. தம்பி ஆ. எத்தனை பேத்துக்கு மாலை ஓட்ட உனக்கு இல்லாட்ட வீட்டுல எல்லாத்தையும் உடைப்பேன். ஐயோ முக்கியமானதெல்லாம் உடைச்சுதாங்கடா. அப்ப கல்யாணத்தை முடிச்சு வை. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம் எனக்கு வேணும். இப்பட்டா ஆ. ஒரு மந்தையில ஆ. உருண்டை உருண்டை கல்லு கிடக்கும். ஆ. இளவட்ட கல். இளவட்ட கல்லு அதை தூக்கி யாரு தோளுக்கு மேல போடுறாங்களோ